இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் போதகரும் குருவுமாய் இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்திலே நான் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய யாவேனுடைய நாமத்தின் மகிமைக்கும் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் உங்கள் மத்தியில் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்கிற ஒரு தலைப்பிலே நான் சற்று நேரம் வேத வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த 1/7/2025 ஷாலோம் வேதாகம கல்லூரி மூலமாக நாம் கோரல் லா ஐரான், அதாவது ஈரானுடைய விதி, த டெஸ்டினி ஆஃப் ஈரான் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் ஒரு காணொளியை நாங்கள் போட்டிருந்தோம். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரை நடந்த அந்த 12 நாள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் அதற்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். என்ன பேர் என்றால், அதுதான் நம்ம இன்றைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு, ஆபரேஷன் ரைசிங் லைன். இது இஸ்ரேல் தேசம் ஈரான் தேசத்தின் மீது போர் தொடுத்ததற்கு இஸ்ரேல் தேசம் வைத்த ஒரு டைட்டில், அதுதான் ஆபரேஷன் ரைசிங் லைன். ஆனா ஈரான் என்ன வச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராமிஸ் 2 and 3 அப்படின்னு அவங்க ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இதுல இஸ்ரேலுக்கு உதவியாக வந்த அந்த அமெரிக்க தேசம், அது பார்த்தீங்கன்னா ஒரு B-2 அப்படின்னு ஒரு பெரிய விமானம். அந்த விமானத்தினுடைய காஸ்டே, ஒரு விமானத்தை செய்வதற்கு $2 பில்லியன், ஒரு விமானத்தை செய்வதற்கு $2 பில்லியன் ஒரு செலவு பண்றாங்க. அது நீண்ட தூரம் பறக்கக்கூடியது. விசேஷமா என்னன்னா, அதுல மற்ற தேசங்களினுடைய ரடார்ல அது இப்படி ஒரு விமானம் போகுதுங்கிறதே தெரியாது. ஏதோ ஒரு சின்ன பூச்சி போற மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு விமானம் போறங்கிற மாதிரியே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த B-2 என்கிற ஒரு விமானம், அந்த GBU-57 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பங்கர் பஸ்டர், ஒரு பெரிய ஒரு பாம். அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 30,000 பவுண்ட்ஸ், 30,000 பவுண்டை தூக்கிச்சு அது போய் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 அடி ஆழத்துல கான்கிரீட் எல்லாம் பேத்துக்கு உள்ள போய் வெடிக்கக்கூடிய ஒரு பாம். அப்படி 6 விமானங்களை அது அனுப்பிச்சு. 6 விமானங்களை அனுப்பி அங்க அந்த ஈரானினுடைய நியூக்ளியர் என்ரிச்சிங் அந்த இடத்துல போய் அது போட்டுச்சு. நம்ம பார்க்குறோம், அந்த குண்டுகளை வீசியது அமெரிக்கா. அதுக்கு அவர்கள் என்ன பேர் வைத்திருந்தார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மிட் நைட் ஹாமர், அதாவது ராத்திரியில போய் சுத்தியில் அடிக்கிற மாதிரி மிட் நைட் ஹாமர் அப்படின்னு அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு அந்த பாம்புக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா, 29 கோடி ஒரு பாம்பு செய்யறதுக்கு 29 கோடி. அப்போ 6 பாம்பு அங்க போட்டிருக்காங்க. அது எந்த ஒரு 3 இடங்கள்ல, அதாவது ஃபார்தோ அப்படிங்கிற ஒரு இடம், இன்னொரு இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நஜான்ஸ் அப்படின்னு ஒரு இடம், மூன்றாவது இஸ்ஃபஹான் அப்படின்னு 3 இடங்களில் அந்த
அவர்கள் யுரேனியத்தை அவர்கள் அந்த ஆட்டம் பாம் தயாரிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலைகளிலே அவர்கள் போட்டாங்க. சரி, இப்போ எதற்காக இந்த யுத்தத்திற்கு இப்படி ஒரு பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறாங்க? எதுக்கு ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இந்த பெயர் மூலமாக என்னத்தை சொல்ல வராங்க? இந்த பெயர் வச்சதுனால இந்த யுத்தத்தின் மூலமாக இப்போ இவர்களுக்கு தொடர்புடைய ஈரானுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள், இந்த உலக ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள், அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? எதுக்கு ஒரு யுத்தம்னா நம்ம போய் நம்ம தலைப்பு வச்சுக்கிட்டா நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம்? எதுக்கு இந்த வந்து ஒரு டைட்டில் அவங்க வச்சிருக்காங்க? இந்த மாதிரி டைட்டில்ஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது யுத்தத்துல வச்சிருக்காங்களா? அப்போ இந்த டைட்டிலுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? இஸ் தேர் எனி கனெக்ஷன் பிட்வீன் திஸ் டைட்டில் அண்ட் தி பைபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. அப்போ இது இந்த ஒரு டைட்டில் வைக்கிறாங்கன்னா இதை சும்மா வைக்க மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம். அது என்ன காரணம் அப்படின்னு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற இந்த தலைப்புக்கும் பைபிளுக்கும் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்ப காலங்களில் நம்ம பார்த்தோம்னால் இந்த மாதிரியான தலைப்புகள் இல்ல, டைட்டில் எல்லாம் எந்த யுத்தத்துக்கு யாரும் கொடுக்கல. சில சமயங்களில யுத்தம் முடிந்த பிறகு இதனுடைய சாதகங்கள், இதனுடைய பாதகங்கள், இதனுடைய மாற்றங்கள், நன்மைகள், தீமைகள், இதையெல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் இந்த ஏன் யுத்தம் நடந்துச்சு, யார் யாருக்கு யுத்தம் நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில யுத்தம் நடந்துச்சு, இந்த யுத்தத்துக்கு என்ன காரணம், இந்த யுத்தம் நடந்த தேசங்களில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, நன்மையா தீமையா அப்படிங்கிறது எல்லாம் அலசி ஆராய்ந்து சில ஹிஸ்டாரியன்ஸ் இந்த யுத்தங்களுக்கு பேர் கொடுப்பாங்க. அதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்ததை ஒழிய இந்த யுத்தம் பண்ணுகிற தேசம் போய் ஒரு டைட்டில் எல்லாம் வச்சது இல்லை. நம்ம பார்த்தோம்னால் முதல் உலக யுத்தம் சொல்றோம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அது நடக்கும் போது அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா முதல் உலக யுத்தம்னு பேர் வைக்கல, த கிரேட் வார் அப்படிதான் வச்சாங்க. ஏன்னா நிறைய தேசங்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணதுனால த கிரேட் வார், மிகப்பெரிய யுத்தம் தான் வச்சாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்ப பேர் வந்துச்சுன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்தோடனே தான் என்ன ஆச்சு, இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு அவங்க டைட்டில் வச்சாங்க, தவிர அது வரைக்கும் அவங்க டைட்டில் வைக்கல. சரி, இப்போ இப்படி ராணுவ நடவடிக்கைகளிலே பலவிதமான நடவடிக்கைகள் இருக்குது. அதாவது ஏர் ஸ்ட்ரைக் ஆபரேஷன், அதாவது ஒரு தேசம் தங்களுடைய படை வீரர்களை அனுப்பாமலேயே அங்கேயே இருந்துட்டு ஃப்ளைட்ல போய் என்ன பண்ணுவாங்க, குண்டு போட்டுக்கிட்டு வரக்கூடியது அப்படின்னு ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆபரேஷன் அப்படின்னு. அதே மாதிரி கிரவுண்ட் அட்டாக் ஆபரேஷன், அதாவது நிலத்தின் வழியாக டேங்க்ஸ், அவர்கள் காலாட்கள், அந்த பீரங்கி எல்லாம் கொண்டு போய் தரை வழி தாக்குதல், அதுவும் இருந்திருக்கு. சம் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் இருந்திருக்கு. நம்ம அதில் நமக்கு மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம்னால் பிரான்ஸ் தேசத்துக்கு போய் கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய டிராவல் பண்ண ஒரு விமானத்தை அந்த பாலஸ்தீனியன்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அந்த தீவிரவாதிகள் அவங்க பிரான்ஸுக்கு போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டை கடத்தி உகண்டாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இஸ்ராயல் தேசம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த உகண்டா தேசத்துக்கே போய் அங்கு சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த விமானத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்கியூ பண்ணிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கே வந்துட்டாங்க. அதுதான் ஆபரேஷன் என்டபி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த என்டபிங்கிற விமான நிலையத்துல
அதை இறக்கி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் நாங்கள் இந்த பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் விடுதலை பண்ணினா நாங்கள் இந்த ஏரோப்ளேனை என்ன பண்ணிடுவோம், வெடித்து சிதற வச்சு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போது கோல்டா மேயர் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே அப்படி ஒரு விசேஷமான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல தேசங்கள்லையும் கூட நடைபெறும். அடுத்ததாக எஹாம்பிபயஸ் அசால்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதாவது நேவியும் கடல் படையும் காலாட்படையும் சேர்ந்து போய் சில யுத்தங்களை அவர்கள் நடத்துவார்கள். அதுக்கு தான் அந்த பெயர். இப்படி பலவிதமான அந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் நிறைய இருக்குது. சரி, 2014ஆம் ஆண்டு நம்ம இந்த இஸ்ரேல் தேசம் வந்து காசா மீது ஒரு வார் தொடுத்தாங்க. அதாவது 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அங்கே அதே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா மீது அவங்க ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு ஆபரேஷன் ஸ்ட்ராங் கிளிஃப் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அப்படின்னா பேட்டில் ஆஃப் வித்ரட் கிரெயின் அப்படின்னு சொல்லி, அதாவது சுருங்கி போகிற தானியங்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதையே சுருங்கி போகிற தானியங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தோம் நம்மளுடைய பைபிள்ல, இல்லை பைபிள்ங்கிறத விட நம்மளுடைய எபிரேய மொழியில ஒரே பேருக்குள்ள 2 அர்த்தம் வர்ற மாதிரி. இப்போ ரத்தமும் மனுஷனும் ஒரே பேருக்குள்ள வர்ற மாதிரி என்ன இருக்குது? ஆதாம், இல்லையா? ஆதாம்னா மனுஷன், தாம்னா ரத்தம். வானமும் தண்ணியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெயர் இருக்குது. ஏன்னா வானத்திலிருந்து என்ன வருது? மழை வருது. அது மட்டும் இல்ல, ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் போது கடவுள் என்ன பண்ணாரு அப்படின்னா, 2ஆம் நாள்ல பூமியில இருக்கிற தண்ணியை மேல கொண்டு போனாரு. பாதி தண்ணி எங்க வச்சாரு? பூமியில வச்சாரு. அது அதாவது ஆகாயத்து மத்தியில அந்த வானம் என்கிற உண்டாகும் கடவுது என்று சொல்லி தண்ணி பாதி கொண்டு போய் வச்சார், பாதி தண்ணிய பூமியில வச்சார். பூமியில சேர்ந்த தண்ணிக்கு சமுத்திரம்னு பேர் வச்சாரு. மேல வானத்துல தண்ணி கொண்டு வந்தார். அதுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷமாயம். ஷமாயம் அப்படின்னு வச்சார். அதுல என்ன இருக்குதுன்னா, ஷமாயம் அப்படின்னா வானம் சொல்லலாம், மயம் அது தண்ணி, மெம் மாயம்னா வாட்டர். அப்ப வானமும் இருக்குது, என்ன இருக்குது? தண்ணியும் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம என்ன வார்த்தையை பார்த்தோம்னா, மில்காமா அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். அப்போ அதுல என்ன இருக்குது அப்படின்னா, மில்காமானா யுத்தம்னு அர்த்தம். அதுல அந்த மெம் எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா லஹேம்னு வரும். லஹேம்னா அப்போ உணவுன்னு பார்த்தோம். அப்போ ஒரு யுத்தம் வந்தால் அங்க என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் சாப்பாட்டை பத்தி ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா உணவு கிடைக்காது, பஞ்சம் வரும். சரியா? அப்ப பாருங்க, அப்போ கடவுள் என்ன பண்ணிருக்காரு? அந்த மில்காமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளார யுத்தத்தையும் வச்சிருக்காரு, உணவையும் வைத்திருக்காரு. அதனாலதான் இங்க சொன்னாங்க பேட்டில் ஆஃப் வித்ரட் கிரெயின் அப்படின்னு. அதாவது அந்த தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆயிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி அது பார்த்தோம். அந்த மாதிரி அங்க அந்த 2014 ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த யுத்தத்துக்கு அதுதான் பேர் ஆபரேஷன் ஸ்ட்ராங் கிளிஃப் அப்படின்னு பேர் வச்சாங்க. சரி, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 1967ஆவது வருஷத்துல எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தம் நடந்தது. அது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, the 6th day war அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1967 அரப் இஸ்ராயேலி வார் அப்படின்னு வச்சாங்க. அது the third அரப் வார்னு கூட அவங்க சொல்லுவாங்க. இப்படி பல யுத்தங்களுக்கு பெயர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த இஸ்ராயேல் தேசமானது இந்த ஈரான் மேல வச்ச அந்த அவர்கள் தொடுத்த
அந்த ஒரு யுத்தமே நம்ம பார்த்தோம். அது யார் இந்த ஈரானியர்கள் யாரு, இந்த ஈரான் இதுக்கு முன்னாடி என்ன தேசமாக இருந்தது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல உறவு இருந்ததுன்னு பார்த்தோம். கோரேஸ் ராஜாவை பற்றியும் பார்த்தோம். அர்தசஷ்டா ராஜாவை குறித்து பார்த்தோம். தரியு ராஜாவை குறித்து பார்த்தோம். அங்க அந்த சூசான் அரண்மனையில அங்க எஸ்தர் இருந்ததை பார்த்தோம். அந்த யூதர்களை முற்றிலுமாக அந்த உலகத்திலேயே இல்லாதபடிக்கு அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இருந்த ஆமான் என்கிறவனை பார்த்தோம். ஏன்னா ஏன் உலகத்திலேயே யூதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த பெர்ஷிய தேசத்துக்கு கீழே 127 தேசங்கள் இருந்தது. அந்த ராஜா எத்தனை தேசத்தை அரசாட்சிட்டு வந்தாரு? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரையிலே 127 தேசம். அப்ப இந்த 127 தேசங்களிலும் குடியிருந்த யூதர்கள் ஒரே நாள்ல என்ன பண்ணப்படணும்? அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனா கடைசியில் அவனே மரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படி அந்த யுத்தமானது எவ்வளவு ஒரு விசேஷமான இடத்தை பிடித்திருக்கிறதோ, அதை போல அந்த யுத்தத்திற்கு வைத்த பெயரும் கூட ஒரு விசேஷமான ஒரு காரியம். அதுவும் கூட ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் டைட்டில் தான் சொல்லுவோம். ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தலைப்பு என்றுதான் நம்ம சொல்லலாம். சரி, இந்த தலைப்பை அவர்கள் எங்கிருந்து எடுத்திருக்காங்க? ஏன்னா நாமே இப்படி வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம்னா, இஸ்ரேல் ஜனங்களும் அவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் வேதத்தை அவர்கள் மிக அதிகமாக இப்படிப்பட்ட யுத்தங்களை நடத்துறதுக்கு முன்னாடியே அவங்க இதையெல்லாம் யோசிப்பாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு அந்த கடந்த 12 நாட்கள் நடந்த யுத்தத்துல அந்த மொசாத் அப்படிங்கிற அந்த உளவாளிகள் ஏறக்குறைய 1921 இருந்து அந்த ஈரானுக்குள்ளார போயிட்டாங்க. ஈரான் தேசத்துக்குள்ளார போய் அங்கேயே இந்த ட்ரோன்களை செய்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை அவங்க வச்சிருக்காங்க. ட்ரோன்களை செய்கிற இண்டஸ்ட்ரி. இந்த ட்ரோன் செய்யறதுக்கு தேவையான எல்லா விதமான உதிரி பாகங்களை எல்லாம் உள்ள கடத்திட்டு போய் அந்த தேசத்திற்கு தெரியாதபடிக்கு இந்த ட்ரோன்களை அங்கேயே செஞ்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த விமானங்கள் வரும்போது அந்த விமான எதிர்ப்பு அங்க இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் இவங்க லோக்கல்ல இருந்து அழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர்கள் எவ்வளவு வேதத்தை வாசித்திருப்பார்கள். ஏன்னா இந்த வேவு பார்க்கிறதுங்கிறது எப்ப இருந்தே இருக்குதுன்னு பார்க்கலாம். மோசேயுடைய காலத்திலிருந்து இருக்கிறது. அவர்கள் கானான் தேசத்தை அவர்கள் போய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணாங்க, 12 பேர் அனுப்பிச்சு 40 நாள் அவங்க என்ன பண்ணாங்க, வேவு பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க எத்தனை தேசம் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு தேசத்தினுடைய கண்ணுல கூட அந்த 12 பேர் என்ன ஆகல, அவங்க பண்ணல. 40 நாள் அவங்க கடைசியில எதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். திராட்சை குலைகளை எடுத்துட்டு வந்தாங்க, மாதுளம் பழங்களை எடுத்துட்டு வந்தாங்க, அத்தி பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு அவங்க உள்ள ஊடுருவி அவர்கள் வேவு பார்த்து வந்தார்கள். இன்னும் நம்ம விசேஷமா இன்னும் என்ன பார்க்கிறோம், எரிகோவை பிடிக்கிற பொழுது 2 பேர் போய் என்ன பண்ணாங்க, அவர்கள் எரிகோவை வேவு பார்த்து அவங்க தப்பிச்சு வந்தாங்க. அப்போ இப்படி வேவு பார்த்துட்டு வந்த பிறகுதான் அவர்கள் என்ன பண்ணாங்க, யுத்தத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இது வேதத்துல இஸ்ரேல் ஜனங்களோடு ஆதி காலத்துல இருந்து அந்த வேவு பார்ப்பது இருக்கிறதுனால இப்போ கூட என்னதான் பண்ணாங்க, இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய ஸ்பைஸ் உள்ள அனுப்பிச்சு அவர்கள் வேவு பார்த்து, அது இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் வச்சு அவர்கள் அந்த யுத்தத்தை செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க இந்த ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற ஒரு வேர்டு, அந்த டைட்டில் எங்கிருந்து எடுத்தாங்க, வேதத்துல எங்க அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது அது ஒரு மிக அருமையான ஒரு சம்பவமா இருக்குது. நம்மளுடைய வேதத்துல எண்ணாகமங்களின் புஸ்தகத்துல தான் நம்ம இதை வாசிக்கிறோம். எண்ணாகமங்களின் புஸ்தகம்
நம்ம அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது நடைபெற்ற ஒரு சூழலை நம்ம எந்த சூழ்நிலையில இது நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு அவர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் மோவாப் தேசம் வரைக்கும் வந்துட்டாங்க. மோவாப் தேசம். அப்போ அந்த தேசத்துல அந்த மோவாபிய ராஜா பாலாக் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அப்போ அவருக்கு என்ன நினைச்சாருன்னா, அந்த பாலாக்குக்கு இஸ்ரேல் ஜனங்கள் யாருன்னு தெரியல, ஆனா அவங்க எங்கிருந்து வர்றாங்கன்னு மட்டும் ஒரு தெரியும். எகிப்து தேசத்துல இருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து என்ன இருக்குது, கேம்ப் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள விட்டா ஆடு மாடுகள் வந்து புல்ல மேயறது மாதிரி நம்மள என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் மேய்ச்சி போடுவாங்க. இவங்க என்ன பண்றது, இவங்களை போய் எதிர்க்க முடியாது. ஏற்கனவே இவர்களுக்கு எதிராக வந்த அந்த ஓகு இன்னும் சில ராஜாக்களை எல்லாம் இவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது இந்த ராஜாவுக்கு நல்லா தெரியும். அப்ப அதனால அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிலேயாம் அப்படிங்கிற ஒரு குறி சொல்லுகிறவர். இப்ப அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெசபத்தோமியாவில் தான் இருக்கு. ஏன்னா இந்த மோவாப் யாரு, மோவாப் தேசம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்தின் மூலமாக பிறந்தவர்கள் தான் அம்மோன், மோவாப். அதனால அவன் என்ன சொல்றான்னா, தன்னுடைய சொந்த தேசத்துக்கு ஆடு அனுப்பினான் அப்படின்னு. அப்ப இவங்க எங்க இருந்து வந்தாங்க, ஆபிரகாம் லோத் எல்லாமே அந்த மெசபத்தோமியாவில இருந்து தான் வந்தாங்க. அப்ப இவன் எங்க அனுப்புறான், மெசபத்தோமியாவுக்கு அனுப்புறான். அங்க பெத்தோர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த பெத்தோர் ஊர்ல பேயோரின் மகனான பிலேயாம் அப்படிங்கிற ஒரு குறி சொல்லுகிறான். அவன் அதுக்கு பேர் என்னன்னா சூத் சேயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஏதாவது கை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய இதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, இவங்க இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவான், ரொம்ப ஆறுதலா சொல்லுவாங்க. சூத் சேயர் ரொம்ப ஆறுதலா சொல்ல முடியும், அதுதான் அந்த சொல்றாங்க. சரி, இப்போ இந்த பிலேயாம் அப்படிங்கிறதுக்கு சில இடங்கள்ல சில, அதாவது ஸ்ட்ராங்ஸ் போன்ற டிக்ஷனரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்த்தமே கொடுக்கும் பிலேயாம். ஆமா, அதுல வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரீக்கு வார்த்தையாக தான் அந்த பிலேயாம் அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷ்ல பாலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆங்கிலத்துல பாலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எபிரேய மொழியை நம்ம டீகோட் நம்ம பார்த்தோம்னா, பண்ணி பார்த்தோம்னால், பிலேயாம் அதாவது பேத், லாமேத், ஆயின், மெம், 4 வார்த்தைகள் இருக்கு. பிலேயாம், பேத், லாமேத், ஆயின், மெம். இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பேத்தும் லாமேதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பில் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்கு அதாவது இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட் ஆர் கெனாட், அந்த ரெண்டு அர்த்தம். அதாவது இல்லை, இருக்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி ஆம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும், ஜனங்கள். அப்போ அது பில்லை ஆம் அப்படின்னா என்னுடைய ஜனங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். they are not my people அப்படிங்கிறது தான் அது ஒரு அர்த்தம் என்று சொல்றாங்க. சரி, அப்போ இவன் வந்து ஒரு குறி சொல்லுகிறவன் என்று நம்ம பார்த்தோம். இவனுடைய காலம் பிசி 1452, அதாவது பிசி 1452. சரி, இப்படி இந்த குறி சொல்லுகிறவனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஹீப்ரூல காசம் அப்படின்னு சொல்றாங்க. கோஃப் சாமிக் மெம், கோஃப் சாமிக் மெம் 7080, ஸ்ட்ராங்ஸ் நம்பர் 78, கோசம் காசம் என்று சொல்றாங்க. நம்ம இதை குறித்து எங்க வாசிக்கிறோம்னா, யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் வாசிங்க. யோசுவா 13:22. இஸ்ராயேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடு கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அதாவது இவங்க மோசேனுடைய காலத்துல அவங்க சண்டைக்கு போகும் பொழுது அவங்க நிறைய பேர்த்த வெட்டுறாங்க. அப்போ வெட்டுற போது இவனையும் கொண்டுறாங்க. யாரே என்னன்னு சொல்றாங்க, அந்த குறி சொல்லுகிறவனாகிய பேரின் குமாரனான
பிலேயாமையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொன்று போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பிலேயாமை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்துல 60 இடத்துல அவனை பற்றி பிலேயாம்னு 60 இடத்துல வருது. சரி, இப்போ இந்த பாலாக் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெசொப்பொத்தேமியாங்கிற இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி இந்த சூத்சேயராகிய இந்த குறி சொல்லுகிறவனாகிய அந்த பிலேயாமை கூப்பிட்டு, தப்பா நிறைய நான் உனக்கு என்ன பண்றேன், எவ்வளவு பணம்னாலும் தரேன். இங்க ஒரு கூட்டம் எகிப்துல இருந்து வந்து பயங்கரமா அங்க இறங்கி இருக்காங்க, அவங்கள என்னால ஜெயிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணுன்னா, நான் கேள்விப்பட்ட நீ யாரையாவது ஆசீர்வதிச்சுன்னா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, நீ யாரை சபிச்சீங்கனாலும் அவங்க சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீ வந்து இந்த ஜனங்களை நீ என்ன பண்ணு, சபிச்சிரு, நான் உனக்கு எவ்வளவு பண்ணாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஆட்களை அவன் கூப்பிடுறான், அனுப்பிச்சு அந்த பிலேயாமை கூப்பிடுறான். அப்போ பிலேயாம் உடனே வரல. கடவுள் அவனுக்கு அந்த ராத்திரியில கனவுல தோண்டி இங்க வந்திருக்கிற மனுஷர் யாரு அப்படின்னு கேட்கிறார். அவன் சொல்றான், உண்மைதான் சொல்றான், அந்த மாதிரி ராஜா இந்த மாதிரி ஒரு ஜனம் வந்திருக்குது, அவங்கள சபிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. அப்போ முதல்ல கடவுள் என்ன பண்ண வேண்டாம், நல்லா போக வேண்டாம், போகாதே அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொல்றான், இல்ல நான் வரலப்பா அப்படின்னு சொன்னான். ஆனா இவங்க மறுபடியும் ட்ரை பண்றாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் அதிகமா நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம், பணம் கொடுக்குறோம். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், பணம் குறைவா கொடுக்கறதுனால வரமாட்டேன்னு சொல்றான். அவன் சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம், இன்னும் நிறைய பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற போது மறுபடியும் அவன் கடவுள் இடத்துல கேட்கும். கடவுள் இந்த தடவை சொல்றாரு, நீ போ அப்படின்னு இந்த தடவை என்ன பண்ணிடுறாரு, அவனை போக சொல்லி சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் சொல்றதான் நீ என்ன பண்ணணும், நீ அங்க சொல்லணுமே, உன்னுடைய இஷ்டத்துக்கு அவர்களை சபிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றார். அதுதான் பாருங்க, அவன் சொன்னதை குறித்து மோசே எழுதுறார். அவருடைய அந்த உபாகமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த உபாகமங்கிற புஸ்தகம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேர்வெல் கொடுக்கிற போது பேசுற பேச்சு மாதிரி. அதான் என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பேச்சை போல அந்த இடத்துல அவர் எழுதியிருக்காரு. உன் எலோஹிமாகிய யாவே பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். அப்போ அவன் போறேன்னு சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணல, அவருக்கு he was not willing, கடவுளுக்கு அது விருப்பம் இல்ல, சித்தம் இல்லாமல் என்ன சொல்றாரு பாருங்க, உன் எலோஹிமாகிய யாவே உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் யாரு, the people of Israel, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மூலமாக தன்னுடைய பரிசுத்த ஜனமாகவும் சொந்த ஜனமாகவும் தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரேலர்கள் மீது அன்பு வைத்ததினாலே உன் எலோஹிமாகிய யாவே அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பாருங்க, இவன் போனது எதுக்கு, அவர்களை சபிப்பதற்காக. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று நாம் எழுதுகிறோம். அங்க அவர் எழுதுறார். அதுவே இப்படி அந்த பிலேயாம் போய் பல இடங்களில், ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்ற, வேற இந்த இடத்துல இருந்து நீ சபிச்சின்னா உன்னுடைய வாயில ஆசீர்வாதம் தான் வருது, அதனால உனக்கு வேற எங்க வா, நான் இன்னொரு இடத்துல கொண்டு போய் காமிக்கிறேன், அங்கிருந்து இந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணிடுவ, அவர்களை சபிப்பா என்று சொல்லி இடங்களை எல்லாம் மாற்றணும். எவ்வளவுதான் இடங்களை மாத்தினாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, பிதாவாகிய யாவேக்கு விரோதமாக அவன் எதையும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ அப்படி அவன் சொல்லுகிற பொழுதுதான் இப்ப நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாசிச்சோம். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இதுதான் இவன் சொல்றான். அந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்றத இந்த வசனத்துல இருந்துதான்
இப்போ இந்த ஈரான் மேல தொடுத்த யுத்தத்திற்கு அவர்கள் டைட்டில் வச்சிருக்காங்க. படிங்கம்மா, அதை கொஞ்சம் படிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், பாலசிங்கம் போல அப்படி நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து, அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். பாருங்க, வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் அது போய் என்ன ஆகுது? ரெஸ்ட் எடுக்கிறது. அது என்ன பண்ணும்? என்ன செய்யணும் நினைத்ததோ அதை செஞ்சுட்டு தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், போய் படுத்துக் கொள்ளாது. அது வரைக்கும் அது படுத்துக் கொள்ளாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல இருந்துதான் அவர்கள் இந்த ரைசிங் லைன், ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் எடுத்திருக்காங்க. சரி, இத நம்ம இப்ப தமிழ்ல படிச்சதுன்னா அது அந்த அளவுக்கு தெரியல. இருந்தாலும் நான் அதைய எபிரேய மொழியில அது எப்படி எழுதிருக்குன்னா, ஹென் ஆம் கல்லாபி யாக்கும் வே கா அரி இத் நாசா லோ இஸ்கா அத் யோக்கல் தரப் அப்படின்னு சொல்லி இது எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அதாவது இங்க நீங்க பார்க்கணும், ஹென் ஆம் கலாபி ஆபி, அதாவது அந்த ஜனங்கள் துஷ்ட சிங்கம் போல அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு இந்த துஷ்ட சிங்கம் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறது என்ன? எபிரேய வார்த்தையில் என்னன்னா கலாபியா அப்படின்னு. கலாபியா, கஃப், லாமேத், பேத், யோத், அலஃப். இதுல அந்த ஆலஃப் சைலண்ட், அதுக்கு அங்க உச்சரிப்பு இல்ல. கலாபி அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கஃப், லாமேத், பேத், யோத், அலஃப், கலாபி. சரி, இதுதான் இங்க தமிழ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா துஷ்ட சிங்கம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. பட் அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்னா a great lion, அதாவது ஒரு பெரிய மிக பெரிய, அதாவது ஒரு பலமிக்க, அல்லது என்ன அதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரேட் அல்லது ஓல்ட். கிரேட்னா ரொம்ப பலம், பெரிய அப்படின்னு. ஓல்டுனா அதாவது சரியான நல்ல வயதை எட்டின ஒரு சிங்கம் அப்படின்னு தான். அது ஏன் துஷ்ட சிங்கம்னு அவங்க மொழிபெயர்த்தாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, அதனாலதான் நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜனம் துஷ்ட சிங்கம் போல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல ஹென் ஆம் கலாபி யாக்கும், அதாவது அந்த யோத் எடுத்துக்கிட்டீங்கன்னா கும் அப்படின்னு வரும். அதாவது யோத், கோஃப், வாவ், மெம், 4 எழுத்து இருக்குது. யோத், கோஃப், வாவ், மெம், அதான் யாக்கும் அப்படின்னு. அதுல இந்த முதல் லெட்டரை எடுத்துட்டீங்கன்னா கும்னா, நம்ம பாட்டு எழுதிருக்கோம் இல்லையா? கும்பாரா இல்லையா? ஊரி ஊரி தெபோரா இல்லையா? தெபோராலே எழும்பு எழும்பு, அபினோவின் குமாரனே, அபினோவின் குமாரனாக்கிய பாலாக்கின் என்ன பண்ணு, எழும்பு, ரைஸ் அப்படின்னா தான் கும்னா. அதுதான் இங்க நம்ம போட்டிருக்கு, யா கும். அப்போ கலாபி, இப்ப இந்த கலாபிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரே பேருக்குள்ள 2 அர்த்தம் உள்ள இருக்குது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆதாம் பார்த்தோம், ஷமாயில் பார்த்தோம். அந்த மாதிரி இதுக்குள்ளாரியே 2 இந்த கலாபி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு தேசத்தினுடைய பேர் இருக்கு. சரியா? இப்ப நம்ம பார்க்க போறோம், அது பார்க்க போறோம். இந்த இப்ப இந்த கலாபி அப்படிங்கிறது எப்படின்னா கஃப், லாமே, பேத், யோத், ஆலஃப். இதுல இந்த கஃப் மட்டும் எடுத்துட்டோம்னா லிபியா. லிபியா இல்லையா? லிபியான்னு ஒரு தேசம் இருக்கு இல்லையா? வடக்கு ஆப்பிரிக்காவுடைய ஒரு தேசத்துக்கு பேர் என்ன? அங்க யாரு இருந்தாங்க? ஜெனரல் கடாஃபின்னு ஒருத்தர் அங்க ஒரு சர்வாதிகாரியா இருந்து அவருடைய அரசாங்கம் எல்லாம் என்ன போச்சு, மாறி போச்சுன்னு பாக்குறோம். அப்போ அதுக்கு அந்த லிபியா, அது ஆலஃப்க்கு அங்க ஆன்னு சொல்றாங்க. லிபியானா லயனஸ், ஒரு பெண் சிங்கம் பாருங்க. அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க?
ஹீப்ரு பேர் தான் தன்னுடைய தேசத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, லிபியா அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. சரியா? அப்போ கா லிபியா அப்படின்னா a great lion அப்படின்னு அர்த்தம். அப்போ கா லிபியா யாக்கும் அப்படின்னா அந்த சிங்கம் என்ன ஆயிருக்குது, ரைசிங், எழுந்திருக்கிறது. அதுதான் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனா அதே அந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட அந்த அதுல சொல்றாரு, நாங்க ஏன் இந்த ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு பேர் வச்சிருந்தது அவர் கூட சொல்றாரு, நம்ம பார்க்கலாம். சரி, ஆகவே இப்போ அந்த ஹென் ஆம் கல்லாபி யாக்கும் அப்படிங்கிறது இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு இந்த இடத்துல ரெண்டு சிங்கம் வருது. அத மறுபடியும் தமிழ்ல படிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அதான் கலாபி. ஓகேயா? அதாவது கிரேட் லயன். அதுதான் ஒரு பெரிய சிங்கம், வல்ல ஸ்ட்ராங் பலமான ஒரு சிங்கம் எழும்பும். அப்புறம் பால சிங்கம் போல இங்க பாலம் சிங்கம் போல அப்படின்னு இன்னொன்னு அதுக்கு அந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க. இல்ல, கலாபிங்கிற வார்த்தை அதுக்கு இல்ல. சரி, இப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த கலாபி அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த வார்த்தை சிங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா ஒரே பேர் இல்ல, ஒரு 5 பேர் கொடுத்திருக்காங்க. சிங்கத்துக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? 5 டிஃபரண்ட் நேம்ஸ் ஆர் given. 5 வேற பேரு கொடுத்திருக்காங்க. சிங்கத்துக்கு ஒரே பேர் இல்ல, கலாபி மட்டும் இல்ல, அதுக்கு 5 பேர்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சிங்கத்தை பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டுல 92 இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். சிங்கம் அப்படிங்கிறது எங்க எவ்வளவு வாசிக்கிறோம்? 92 டைம்ஸ் நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்போ இதுல முதல்ல நம்ம படிச்சோம் இல்லையா, இங்க பாலசிங்கம் நம்ம படிச்சோம் இல்லையா, அது அரி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அரி, ஆலப், ரேஷ், யோத், அரி அப்படின்னு சொல்லி அது கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ அதுக்கு நம்பர் போட்டுங்க, 738, 738. சரியா? இது இந்த அரிங்கிற இந்த வார்த்தையில வர சிங்கத்தை பற்றி மட்டும் 56 இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். 56 டைம்ஸ் இந்த அரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்போ இத நீங்க நம்ம எசாயாவுல நம்ம படிச்சோம். இங்க எசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா அங்க எசாயா எழுதும்போது சொல்றாரு பாருங்க, தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே. பாருங்க, அரியேல்ங்கிற எங்க இடத்துல அவர் வாசம் பண்ணார்? அரியேல்னு அங்க ஏதாவது சிட்டி இருக்குதா? அரியேலே 2 தடவை வருதமா? 2 தடவை அரியேலே அப்படின்னு பாருங்க. அப்போ தாவீது எங்க போய் வாசம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரினா சிங்கம், ஏல்னா காட். சரியா? அப்போ அந்த யாவேனுடைய சிங்கம்னு அர்த்தம். சரியா? அது எது குறிக்குன்னா எருசலேமை குறிக்கிறது. அப்ப அரியேல் அப்படிங்கிறது எருசலேமை குறிக்கிறது. இப்ப நம்ம கூட தமிழ்ல கூட என்ன சொல்றோம்? அரியாசனம் சொல்றோம், அரிமாசனம் சொல்றோம் இல்லையா? அப்போ சிங்காசனத்துக்கு கூட என்ன சொல்றோம்? சிங்காசனம். அதாவது ராஜா அமருகிற அந்த சேருக்கு என்ன சொல்றோம்? சிங்காசனம். அது அரியேல், அரிமா அப்படின்னு தமிழ்ல கூட நம்ம சொல்றோம். சரி, அப்போ இத பற்றி நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். பால சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இது ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஃபீர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. சிங்கத்துக்கு என்ன பேரு? கஃபீர். கஃப் பே யோத் ரேஷ், கஃபீர். அதனுடைய நம்பர் 37-15. கஃபீர் ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. இது 16 இடங்கள்ல இதைய உபயோகப்படுத்திருக்காங்க. கஃபீர் அப்படிங்கிறது இந்த சிங்கத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல
இந்த கஃபீர்ங்கிற வேர்டு தான் அங்க கொடுத்திருக்கு. படிங்க கொஞ்சம். ராஜாவின் கோபம், ராஜாவினுடைய கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். பாருங்க, இந்த கஃபீர் இந்த இடத்துல கஃபீர்னுடைய அந்த கர்ஜனைக்கு இருக்கலாமா சமம். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா சிங்கம் அப்படியே அந்த கர்ஜனை செய்வது போல அந்த கோபம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இன்னும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இந்த எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, கடைசியா இஸ்ரேலுக்கு விரோதமாக நிறைய தேசங்கள் வரும்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. அந்த தேசங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சேபா, தேதான், தர்ஷிஸ், அசீரியா, இவங்க எல்லாம் நிறைய வருவாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாங்கன்னு சொல்றாங்க. அவங்களையெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா பாலசிங்கங்கள். இது இவங்களெல்லாம் என்னவாமா பாலசிங்கங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாம் அங்க என்ன வார்த்தை உபயோகிக்கிறாங்கன்னா கஃபீர். சரி, இந்த சேபா தேசம், தேதான், இதெல்லாம் யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே சவுதி அரேபியா, ஏமன், ஓமன். ஏன்னா அந்த ஓமன்ல இருந்து தான் அந்த ஷேபா தேசத்து ராணி சால்மோனை பார்க்க வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த ஓமனுக்கு போனா அவங்க சொல்லுவாங்க. அந்த ஷேபா தேசத்து ராணி அங்கதான் அந்த அம்மாவுடைய மண்டபங்கள் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த சேபா அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டேஸ்ல இருக்கக்கூடிய அந்த சவுதி அரேபியா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஏமன், ஓமன் இதெல்லாம். ஆனா பட் தர்ஷீஷ்ங்கிறது கொஞ்சம் தூரமா இருக்கு. ஏன்னா தர்ஷீஷுக்கு கப்பல்ல தான் போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தர்ஷீஷ்ங்கிறது தூரமா இருக்கு. இப்போ இந்த அசீரியாவை குறித்து கூட சொல்றாரு பாருங்க. நாகூமினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல நம்ம அந்த அசீரியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். நாகூமின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 நம்ம வாசிக்கிறோம். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிழச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துமாறு இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? சரி, இது வந்து கொஞ்சம் நீங்க முன்னாடி படிச்சீங்கன்னா இது அசீரியாவை குறித்து அங்கு அந்த பாலசிங்கம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மூன்றாவது, இப்ப நம்ம நம்ம பார்த்துட்டோம், கஃபீர் நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவது என்ன பார்க்க போறோம்னா அதேதான் லிபி ஆர் லிபியா நம்ம இப்ப பார்ப்போம். இது எங்க இருக்குது? நம்ம எண்ணாகமங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம வாசம் லிபியா அப்படின்னு நம்ம வாசம். இது மொத்தம் எத்தனை இடத்துல வருதுன்னா 8 இடங்களில இந்த லிபியா அல்லது லிபி அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு கிரேட் லயன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை பற்றி நம்ம எசேக்கியேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள்? உன் தாய் எப்படிப்பட்டவள்? யார்? இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார். உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். பாருங்க, நம்ம என்னவாமா ஒரு பெண் சிங்கம் தான். லிபியானா நம்ம என்ன சொன்னோம்? லயனஸ் இல்லையா? அந்த லிபியா பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். பாருங்க, அப்போ ஒரு தாய் எப்படிப்பட்டவள்? அவ வந்து என்ன ஒரு பெண் சிங்கம். அவ எங்க இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பால சிங்கங்களுக்கு நடுவே படுத்திருந்து தன் குட்டிகளை வளர்த்தாள். அப்ப பாருங்க, இப்ப நம்ம பால சிங்கம் பார்த்தோம். இப்ப நிறைய மற்ற தேசங்கள் எல்லாம் இந்த இஸ்ரேல் என்கிற அந்த சிங்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அநேக பக்கத்துல நிறைய நாடுகள் இருக்கு. அவங்களெல்லாம் கூட கடவுள் என்னதான் சொல்றாரு? சிங்கம் தான் சொல்றாரு, பாலசிங்கம். அதுகளுக்கு மத்தியில படுத்திருந்து உன்னை என்ன பண்ணா? உன்னை வளர்த்தாள் என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். அங்க இந்த லிபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு வருகிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல நீங்க பார்த்தீங்கன்னா 3 சிங்கங்களும் ஒரே வசனத்துல வருவதாக நம்ம பார்க்கிறோம். இதை வந்து தமிழ்ல படிக்கிறத விட நம்ம அந்த எபிரேய மொழியில நான் வாசிக்கிறேன்.
வே அமர்கா மா இமேகா. அதாவது இமேகா அப்படின்னா உன்னுடைய தாய், அதான் அம்னா தாய், அப்னா அப்பா, அம்மேகா அவ்வளவுதான். இமேகா லிபியா பாருங்க, அதான் அந்த பெண் சிங்கம். பென் அரயோத் அப்படின்னா அரி அப்படிங்கிற வார்த்தை வருது, அதுதான் அந்த பால சிங்கங்களுக்கு மத்தியிலே படும். ரபார்சா பெதோக் கபீரின் கஃபீரின் ரிஃபாதா குரேஹா அப்படின்னு 3 சிங்கங்களுடைய பேர் ஒரே வசனத்துல வரும். என்னென்ன? அந்த லிபியாங்கிறது ஒண்ணு, அரிங்கிறது ஒண்ணு, கஃபீர் அப்படிங்கிற 3 பெயர்கள் உள்ள ஒரு வசனம். என்ன? 3 விதமான சிங்கங்களை குறித்து அந்த கிழசிங்கம், பாலசிங்கம், கிரேட் லயன் அப்படிங்கிறது 3 பேரும் ஒரே வசனத்துக்குள்ளார வரதை நம்ம பார்க்கிறோம். இது அந்த 3வது பேர். இப்ப என்னன்னு பார்த்தோம்? அரின்னு பார்த்தோம், அப்புறம் என்ன? கஃபீர், லிபியா 3 பார்த்துட்டோம். இன்னும் 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4வதாக என்ன கேட்டீங்கன்னா லாயிஷ். லாயிஷ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதுக்கும் சிங்கம் தான் லாயிஷ். அது 3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு லாயிஷ் அப்படிங்கிறது. இந்த வசனங்களை நீங்க எழுதுறதுன்னா எடுத்துக்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த லாயிஷ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க, அந்த நேம் கொடுத்துருக்காங்க. நீதிமொழிகள் 30:30ல கொடுத்துருக்காங்க. கடைசியா எசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கொடுத்திருக்காங்க லாயிஷ். இந்த லாயிஷ்ங்கிற பேர்ல 2-3 ஊர்கள் எல்லாம் கூட இருக்கு. 2-3 ஊர்கள் இருக்கு. யாருக்காவது அந்த லாயிஷ் அப்படிங்கிற ஊர் ஞாபகம் வருதா? லாயிஷ் அப்படிங்கிறது ஏதாவது பேர் ஞாபகம் வருதா? சரி, ஞாபகம் வரலைன்னா பரவாயில்ல, ஞாபகப்படுத்திக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னா இது தாவீதோட சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. தாவீதின் மனைவியாகிய சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை தன்னுடைய மகளை என்ன பண்ணாருன்னா சொல்லுங்க, படிங்க. காலீம் ஊரானாகிய லாயிஷின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். நம்ம பார்த்திருக்கோம் the first wife of David, தாவீதுனுடைய முதல் மனைவி மீகாளை பற்றி நம்ம பார்க்கும்போது, மீகாளை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் அந்த மீகாளை பிடிச்சு இந்த பல்தியேல் அப்படிங்கிறவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? அவர் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் லாயிசின் குமாரனாகிய பல்தியேல். ஆனா ராஜா மறுபடியும் வந்துச்சு. அவரு ராஜாவான பிறகு, சவுல் இறந்த பிறகு மறுபடியும் போய் இந்த மீகாள் என்ன பண்றாரு? மீட்டு கொண்டு வருகிறார். ஏன் மீட்டு கொண்டு வராரு அப்படின்னா அவர் சொல்றார், அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார். என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்ம பார்த்திருக்கோம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன். அந்த அதாவது the first wife of David, தாவீதுனுடைய முதல் மனைவி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சவுல் என்ன பண்ணாருன்னா, கோலியாத்தை கொன்ற போது அவர் சொல்றார், கோலியாத்தை யார் கொன்றாங்களோ அவனுக்கு என்னுடைய மூத்த மகளாகிய மேரப்ப நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றார். ப்ராமிஸ் கொடுத்தார். ஆனா அதுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தாவீதுக்கு என்ன பண்றது? மேரப்ப கல்யாணம் பண்றதுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பெத்லெஹேம்ல இருந்து கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துருந்தா கடைசியில தாலி கட்டுறது யாரு? வேற ஒருத்தர் தாலி கட்டு. போய் இவர் என்ன ஆட்டு மேய்க்கலாம் தான் இருக்காரு. போய் ராஜாவை என்ன பண்ண முடியாது? ஏன் இந்த மாதிரின்னு கேட்க முடியாது. அப்போ எவ்வளவு வருத்தத்தோட போயிருப்பார் பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ராஜாவுடைய மகளை தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றம் அடைஞ்சு போனார். ஆனா சவுல் விடல, எப்படியாவது இவனை கொன்றோம். சவுலுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பம் இல்லை, எப்படியாவது தாவீதை என்ன பண்ணணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த தாவீதுனுடைய கூட இருக்கவங்க எல்லாம் ஒரு பேச்சை நீங்க இப்படி பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல சவுலுக்கு வந்து தன்னுடைய 2வது மகளை எப்படியாவது தாவீதுக்கு என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணணும், ஒரு 100 பெலிஸ்தியர்களுடைய அந்த துணித்தோலை கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு அவர் சொல்லிட்டு இருக்காருப்பா அப்படின்னு இவங்களே பேசிக்கிறது. யாரு, தாவீதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ராஜா என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு தெரியுமா, சொன்னார் அப்படின்னு இந்த இது மீகால கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரி அவர் என்ன பண்ணாரு சொல்லிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, எப்படியாவது போய் பெலிஸ்தர 100 பேர் கொண்டு அவன் சும்மா கொடுப்பானா, எப்படியாவது தாவீதை என்ன பண்ணிடுவாங்க, போட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் வந்து தாவீதோட கூட இருந்ததுனால இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, 100 துணித்தோலை கொண்டு வந்து கொடுத்து அந்த மீகால என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனாலதான் இவர் மறுபடியும் ராஜாவாக வந்த போது போய் அந்த மீகால என்ன பண்றாரு, மீட்டு கொண்டு வருகிறார். கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த மீகால் யாருக்கு அடையாளம், அது எப்படி துணித்தோல்ல வாங்கினதெல்லாம் யாருக்கு அடையாளங்கிறது தான் நம்ம அந்த பாடத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். சரியா? அப்போ இப்போ அந்த மீகாலை கல்யாணம் பண்ணி கொடுத்தது யாரு, லாயிஷின் குமாரனாகிய பல்தியேல். பாருங்க, அப்ப லாயிஷ்னா என்ன, சிங்கம் பார்க்கிறோம். நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா லாயிஷ் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, படிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் யாவேக்கு ஏற்றது என்றார். சரி, அதுவே 14. அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த, பாருங்க, லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த. பாருங்க, அப்பவே என்ன வந்துச்சு, இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைப் அடிச்சா என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் உளவு பார்க்க போய்வாங்க போல. சரி, அப்போ ஒரு தேசமே அங்க இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. எசாயா 10:30. அங்க கூட ஒரு ஊர் இருக்கு நம்ம பார்க்கணும். தாலின் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு, ஏழை ஆனதோத்தே, லாயிஷ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு லாயிஷ் ஆனதோத்தே, ஏழையான ஆனதோத்தே, நீ எது வரைக்கும் சத்தம் போட்டு சொல்றாரு, லாயிஷ் வரைக்கும் நீ சத்தம் போட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்றதாக நம்ம பார்க்கணும். இப்படி 4வதாக லாயிஷ் அப்படிங்கிற ஒரு பேரு சிங்கத்துக்கு இருக்குது. 5வதாக நம்ம படிக்கும்போது ஷாஹால் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தார். ஷாஹால், ஷீன் ஹேத் லாமேத், ஷீன் ஹேத் லாமேத் அப்படிங்கிற ஒரு பேர் ஷாஹா. இது வந்து 7 இடத்துல சொல்றாரு, 7 இடங்கள்ல சொல்றாரு. ஓசியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் படிங்க. ஓசியா 5:14. நான் எப்பிராயீமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும். இங்க பாருங்க, எப்பிராயீமுக்கு நான் எப்படி இருக்கிறேன், சிங்கம். அந்த இடத்துல ஹீப்ரூல என்ன கொடுத்திருக்காங்க, ஷாஹால் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அங்க கொடுத்திருக்காங்க. இது 7 இடத்துல வருது. இதனுடைய நம்பர் 7826, ஸ்ட்ராங்ஸ் நம்பர் 7826. பாருங்க, இப்போ இந்த சிங்கம் அப்படிங்கிறது ஒரே சிங்கம் அப்படின்னு பேர் கொடுக்கல. இப்போ 5 பெயர்கள் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு நிறைய பேர் இருக்கு. சிங்கத்துக்கு என்ன இருக்குது, நிறைய பேர் இருக்கு. 10 பேர். தமிழும் ஒரு சளைத்த ஒரு மொழி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அரிமான்னு ஒண்ணு இருக்கு, சிம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆழின்னு ஒண்ணு இருக்கு. ஆழின்னு ஒண்ணு இருக்கு, வயப்போத்து அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, சியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேசரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கூட்கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மடங்கல், கண்டீராம், பஞ்சானனம் அப்படின்னு 10 பேர் இருக்குது. எதுக்கு, சிங்கத்துக்கு. அதுல ஆழிங்கிற பேர் எங்க இருக்குன்னா குற்றால குறவஞ்சி அப்படின்னு ஒரு புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்க. குற்றால குறவஞ்சி, அதனுடைய ஆசிரியர் வந்து அந்த சிங்கத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு, ஆழி. ஓகே, பள்ளத்துக்கு வர அந்த அடி, அந்த இந்த அடியில் ஆழியில், ஆழினா கடல்,
ஆழி பேரலை அப்படின்னா கடல் அலை, இது வந்து ஆழி. சரியா? பாருங்க, இதுல கூட 10 பேர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஏன் சிங்கத்தினுடைய பேர் அவங்க இதுக்கு வச்சிருக்காங்க ரைசிங் லயன்? அந்த சிங்கத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கம் எப்போதுமே ஒரு அடையாள மொழியாக பேசக்கூடிய ஒரு விலங்கு. அடையாளமாக சொல்லுவோம், சிம்ம குரலோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குரல் எப்படி இருக்குது? சிங்க நடை அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்படி அடையாளமாக பேசக்கூடிய ஒரு விலங்காக இருக்கிறது. இதனுடைய வல்லமை, the power of the lion, the strength of the lion, அதனுடைய பலம், அதனுடைய தைரியம், courage. அதாவது எப்பேற்பட்ட விலங்குனால என்ன போய் பண்ணும்? இது அடி யானைனாலும் சரி, அது ஒட்டக சிவிங்கினாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த கரேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த தைரியம், அப்புறம் அதனுடைய ஃபோர்ஸ், அதனுடைய வலிமை, அப்புறம் அதனுடைய எனர்ஜி, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பான அம்சங்கள் எதுக்கு? இந்த சிங்கத்துக்கு. அப்போ இந்த சிங்கத்தை ஒரு வலிமை மிக்க ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒப்பிட்டு பேசுவார்கள். அது இல்லாம மிக முக்கியமா நமக்கு the divine authority, அதாவது கடவுளுடைய அதிகாரம் கிடைத்த ஒரு மனுஷனுக்கு அதை அந்த சிங்கத்தை என்ன பண்ணுவாங்க? ஒப்பிட்டு பேசுவார்கள், டிவைன் அத்தாரிட்டி. அப்புறம் இந்த சிங்கம் வந்து வேட்டையாடுவதில் ரொம்ப சிறந்து விளங்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிங்கம் 150 கிலோல இருந்து 250 கிலோ வரைக்கும் அதனுடைய எடை அது இருக்கும். நல்ல ஒரு வளர்ந்த சிங்கத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 150 இருந்து 250. அப்போ அந்த 150 கிலோ எடையை வச்சுட்டு ஓடி அந்த மான் அதையெல்லாம் துரத்துதுன்னா, அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதுதான் அங்க சொல்றாரு. இதுல அந்த நைட் டைம்ல அதுக்கு நல்ல பிரைட்டா கண்ணு தெரியும். இரவு வேளையில அது நைட் டைம் ஹண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப துல்லியமாக, அதாவது சர்ஜிக்கல் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி துல்லியமாக அது என்ன பண்ணுமாமா? வேட்டையா. மற்ற விலங்குகளை காட்டிலும் இரவு நேரங்களில் அந்த சிங்கத்துக்கு அதனுடைய கண்ணு நல்லா இருக்கும். அது இல்லாம தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா எச்சரிக்கையா பாதுகாக்கும். எங்கேயாவது அப்படின்னுச்சுன்னா ஏதாவது சின்ன சத்தம் வந்தா கூட என்ன ஆயிரும்? அலர்ட் ஆகி என்ன பண்ணும்? அந்த குட்டிகள், அந்த குடும்பத்தையே என்ன பண்ணும்? காக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அதனுடைய அந்த சத்தம் வந்து ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் அந்த கர்ஜனை அப்படிங்கிறது. அப்போ அதுதான் அந்த சிங்கம். அதுதான் சொன்னாரு, ராஜாவுடைய கோபம் எப்படி இருக்குது? சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கு ஒப்பா இருக்குதுன்னு சாலமோன் அவர் எழுதுறாரு இல்லைங்களா? சோ அதனுடைய மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ், அது வந்து என்னன்னா ஒரு கம்பீரமான தோற்றம் இல்லையா? சிங்கம்னா பயமா தான் இருக்குது, ஆனா அது நடந்து வரும்போது என்ன இருக்குது? ரொம்ப ரசிக்கிற மாதிரி பார்க்கும். எவ்வளவு அழகா அந்த மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ் ஆஃப் a lion அது சொல்லுவாங்க. அப்போ அது எதை குறிக்குதுன்னா, அதனுடைய தலைமை பண்புகளை குறிக்குது. அப்படி கம்பீரமா நடந்து வருது என்ன, அதே மாதிரி ஒரு ராஜா வர மாதிரி அதனுடைய தலைமை பண்புகளை அது குறிக்கிறதாக இருக்குது. அதனுடைய நடை, அதுக்கு பயம்னா என்னன்னா என்ன ஆகாது? தெரியாது. அந்த நடை வந்து பயம்னா என்னன்னு கேட்கும். அந்த நடக்கிற நடை எப்படி இருக்குது? அவங்களுக்கு பயம் இல்லைன்னா அப்படின்னா பயம்னா அப்படி கேட்கக்கூடிய அந்த நடை. அப்புறம் அவனுடைய பிரேவரி, அவனுடைய வீரம், அவனுடைய தைரியம் எல்லாமே அந்த நடந்து வர நடைக்குள்ளாரே இருக்குது. அது இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட சிங்கத்தை தான் சிங்கத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு அவரு பேரா வைக்கிறார். பாத்தீங்களா? பேரா வைக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கத்தை பத்தி பைபிள்ல நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்திலே வந்துருது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிக்கிறோம் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம இதை நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 49:9 நம்ம வாசிக்கிறோம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்பியவன் யார்? இப்போ யாக்கோபு வந்து தன்னுடைய கடைசி காலத்துல இன்னும் ஓரிரு நாட்கள் அவர் என்ன பண்ண போறாரு? அவர் மரிக்க போகிறார்.
அப்ப தன்னுடைய 12 குமாரர்களையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரா ஆசீர்வதிக்கணும். ஒரு பெரிய கிஃப்ட். அது பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கிறது ஒரு பொருளா கொடுக்கலாங்க. இப்போ ஒரு பொருள் கொடுத்தா கூட அது ரொம்ப நாளைக்கு என்ன இருக்கும், பத்திரமா வச்சிருப்போம். அது வாயினுடைய வார்த்தைகள் தான் இல்லையா? ஆனால் இது என்ன ஒரு விசேஷம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கும் போது மோசே இருந்தாரா? மோசே இல்ல. யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கும் போது மோசேக்கும் பிறக்கவே இல்லை இல்லையா? ஆனால் அவர் என்ன வார்த்தைகளினால ஒவ்வொரு 12 கோத்திரத்தையும் எப்படி டிஃபைன் பண்ணி, அதாவது ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மோசே மிக அழகாக எழுதுறார். அப்ப அதுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியினுடைய ஒரு கிருபை இல்லாவிட்டால் என்ன பண்ண முடியாது? அந்த வார்த்தைகள், அதே வார்த்தைகள் இவருடைய சொந்த வார்த்தைகளை என்ன வேணா எழுதலாம் இல்லையா? ஆனால் யாக்கோபு அன்றைக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை மறுபடியும் கடவுள் யாருக்கு கொடுக்கிறாரு? மோசேக்கு கொடுக்கிறார். அப்போ யாக்கோபு அன்றைக்கு பேசின பேச்சு ரெக்கார்ட் பண்ணி கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்காரு? அவர் என்ன பேசினார் பண்ணியிருக்காரு. அதை யாருக்கு கொடுக்கிறாரு? மோசேக்கு கொடுக்கிறார். மோசே அதே வார்த்தைகளை எழுதுறார். பாத்தீங்களா? அப்போ அங்க என்ன சொல்றாரு? யூதா பால சிங்கம். பாத்தீங்கன்னா அதுதான் குர் அரியா யெகூதா அப்படின்னு சொல்றாரு. குர் அரியா யெகூதா அப்படின்னு சொல்லி அங்க யூதா பால சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும் என்று கூறார். பாருங்க, அப்ப என்ன, அந்த சிங்கத்தினுடைய கரம் எங்க இருக்குமாமா? சத்துருக்களுடைய பிடரி மேல. குடிச்சா அவ்வளவுதான், அது விடவே விடாது. அப்ப யூதா, அந்த யூதா கோத்திரத்துக்கு கடவுளுக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? லயன் அரியா லிபியா அப்படிங்கிற பெயரை வைக்கிறாரு. எப்போ வச்சுட்டாரு? யாக்கோபினுடைய காலத்திலே அவர் வச்சுட்டாரு. நம்ம பார்க்கிறோம். அதுதான் சொல்றாரு, யா தேகா கோரே ஒய் பேகா அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன்னுடைய கரம் யாத், யாதுன்னா என்ன? கை. யா தேகா கோர ஒய் பேகா, உன்னுடைய கரம் எதிரினுடைய அந்த பிடரின் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட இந்த யூதா சிங்கம் தான் பெண்ணாகுது ரைசிங் லைன். இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தது? அதையா படுத்து கிடந்த, அதை எழுப்புகிறவன் யார்? கிழக்கு சிங்கம் போல படுத்து கிடந்த இந்த சிங்கத்தை எழுப்புகிறவன் யார்? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எழுப்பி விட்டாங்க. அதுதான் ரைசிங் லைன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த யுத்தத்தின் மூலமாக இஸ்ராயல் தேசம் அந்த ஈரான் மேல தொடுத்த அந்த யுத்தத்தின் மூலமாக இப்படிப்பட்ட குண லட்சணங்களை கொண்ட இந்த சிங்கம் என்ன இருக்குது? எந்திரிச்சு. அப்ப அது என்ன பண்ணாது? தன்னுடைய பிடித்த இரையை, அந்த ரத்தத்தை அது குடித்து தீர்ற வரைக்கும் போய் என்ன ஆகாது? படுத்துக்காது. சரியா? அப்போ இந்த ரெண்டு வார்த்தையின் மூலம், ரைசிங் லயன் அப்படிங்கிற இந்த வார்த்தையின் மூலமாக அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கறத இப்போ உலகத்துக்கு சொல்றாங்க, எல்லாத்துக்குமே சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகள் இஸ்ராயல் தேசத்திற்கு விரோதமாக நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் செயல்படுகிறார்கள். அப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்டு, அதாவது இயக்கங்கள் நம்ம பார்க்கிறோம். நிறைய இயக்கங்கள் இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்கெல்லாம் இஸ்ரேலை பற்றி என்ன பண்றாங்கன்னா, நிறைய நாம பின்னாடி படிக்கலாம். அப்போ நிறைய உலக தேசங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை சொல்றாங்க. இந்த இஸ்ரேலுங்கிறத அந்த தேசத்தை வேர்ல்டு மேப்ல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடணும், எரேஸ் பண்ணணும். இதுதான் ஒட்டுமொத்த உலகங்களுடைய பார்வை. அதான் நான் போன தடவை சொன்னேன். அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் மூலமா நாங்க பாக்குறாங்க. உலக ஜனங்கள் எப்படி பாக்குறாங்க? பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கண்ணாடியின் மூலமாக பார்க்கணும். ஆனா நம்ம அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னேன்? டிவைன் லென்ஸ், கடவுளுடைய அந்த கண்ணாடி மூலமாக நம்ம பார்க்கலாம். லேட்டஸ்ட் போன இதுல என்ன பண்ணாங்க, இந்த காசாவில் யுத்தம் நடந்தோடனே
சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு ஒண்ணு. இன்டர்நேஷனல் அதாவது அகில உலக குற்றவியல் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. அதுல போய் கேஸ் போட்டாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த யாரு பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு, அப்போ இன்னொருத்தர் யோயாப் கேலண்ட் அப்படிங்கிற அவருடைய ராணுவ மந்திரி, இவங்க 2 பேரையும் நீங்க என்ன பண்ணணும்னா அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள நீங்க நீதி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு மேல கேஸ் போட்டாங்க. அது என்னாச்சுன்னா அதுல 124 தேசங்கள் அதுல உறுப்பினர்களா இருக்கு. எப்படி யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்குது இல்லையா, 192 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 124 தேசங்கள் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல என்ன இருக்காங்க, உறுப்பினர்களா இருக்காங்க. அதுல 122 தேசங்கள் இதெல்லாம் ஆமா சவுத் ஆப்பிரிக்கா சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேடிக்கை பாஸ் பண்ணிட்டாங்க. நெத்தன்யாஹுவையும் அந்த யோயாப் கேலண்டையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு இது பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில்னா இந்த ரைசிங் லைன் தான் பதில். இத்தனை பேருக்கு என்னதான் ரைசிங் லயன் அப்படிங்கிறது தான், எழுப்புகிற சிங்கம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இது பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸா இருக்கும், யுனைடெட் கிங்டம் ஆகும், இன்னும் தேசங்கள் எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்ரேல்ல என்ன இருக்கக்கூடாது அவ்வளவுதான், பிரச்சனையே இல்லை பாருங்க. அப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனையே இருக்காது. ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையை யாருனாலும் என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாதுப்பா, இது 3000 வருஷம் பிரச்சனை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய ஆனா தீர்ப்பு எங்க எழுதப்பட்டு இருக்கிறது, நம்முடைய வேதாகமத்துல தான் இதுக்கு உண்டான தீர்ப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. அதான் இந்த டிவைன் லென்ஸ் மூலமா பார்த்தா இதுக்கு என்ன முடிவு, தி டெஸ்டினி ஆஃப் இஸ்ராயல் அப்படிங்கிறது நம்ம இடத்துல ஒரு புத்தகமே இருக்குது, படிச்சு பாருங்க, ஆங்கிலத்தில் இருக்குது. தி டெஸ்டினி ஆஃப் இஸ்ரேலினுடைய அந்த விதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்கோம். இப்போ நம்ம தி டெஸ்டினி ஆஃப் ஈரானை பற்றி நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ இதுதான் இந்த 2 வார்த்தைகள் தான் உலகம் முழுவதற்கும் அவர்கள் கொடுக்கிற ஒரு என்ன பதில், ரைசிங் லைன். ஏன்னா கடவுள் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வச்சிருக்காரு, சிங்கம்ங்கிற பேரை வச்சிருக்காரு. அந்த சிங்கம் உலகாலம் படுத்து இருந்துச்சு, இப்ப அது என்ன ஆயிட்டு இருக்குது, எழுந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இதனால இந்த டைட்டில இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்தி சொல்ல வராங்க, அதாவது உலக ஜனங்களுக்கு ஒரு செய்தி, இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஒரு செய்தி, ஈரானுக்கு ஒரு செய்தி, எல்லாத்துக்கும் பொதுவான செய்தி. 4 செய்திகள் இந்த 2 வார்த்தைக்குள்ள இருக்கு. ரைசிங் லைன் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைக்குள்ள யார் எத்தனை பேருக்கு இருக்கு, 4 பேருக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இஸ்ரேல் ஜனங்களை கடவுள் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மோசேயால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து இல்லையா, ஒண்ணு. ரெண்டாவது அவங்க சேனைகளின் எலோகிம் ஆகி இஸ்ரேல் சேனைகளின் எலோகிம் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க. அவர்தான் இவரை அனுப்பிச்சு வச்சார் இல்லையா, அவர்தான் இவரை அனுப்பிச்சு வச்சார். ஆனா அவரை இவர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ அதனால அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காருன்னா பாருங்க, அவர் சொல்றாரு, அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். அதாவது எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 15:4 சொல்றார் பாருங்க, எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். பாருங்க, இவர்கள் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் நான் என்ன பண்ணுவேன், அலைய பண்ணுவேன். ஏன்னா மனாசே என்ன பண்ணாரு, தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணாரு, தீக்கு அதாவது நரபலி கொடுத்தாரு. கடவுள் அதை என்னைக்குமே விரும்பினது இல்ல. அப்போ கடவுள் அந்த தோராவுக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் செஞ்சு அவர்கள் அது ஒரு காரியம், மறுபடியும் அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை அதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்படி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிபி 70ஆவது ஆண்டிலே துரத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் 1948 வரைக்கும் அவங்க சுதந்திர தேசம் கிடைக்கிற வரைக்கும் உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க, 181 தேசங்கள் அலைஞ்சு தெரிஞ்சாங்க. எவ்வளவு தேசங்கள், அதுதான் நீங்க இன்னைக்கு எல்லாமே என்ன சொல்றாங்க, அவங்க நாடோடிகள்யா,
வருஷக்கணக்கில் என்ன பண்ணாங்க, தேசம் இல்லாம சுற்றி திரிந்த நாடோடிகள் வந்து இங்க இப்போ அந்த மிடில் ஈஸ்ட பிடிச்சிட்டு பலஸ்தீனாவை எங்களுக்குன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா அதுக்கு என்ன ரீசனுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த ரீசன் எங்க என்ன பண்ணி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. எரேமியாவை நம்ம வாசிச்சோம்னா உங்களுடைய எல்லாம் உலக தேசங்கள் எல்லாத்துலயும் நான் என்ன பண்ணுவேன், அதையே பண்ணுவேன்னு சொன்னார். அதுதான் நம்ம எங்க நம்ம முதல்லயே அதை சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே இந்த இவங்க அலைவாங்கிறத அடையாளமா சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா, எனக்கு தேட வேண்டாம், காயின் ஆபேல். காயினுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு, என்ன பண்ணுவேன், அலைந்து திரிவாய், அலைந்து திரிவாய் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் எங்க போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த 4ஆம் அதிகாரம் 16, 17 படிச்சீங்கன்னா, அப்படியே காயின் யாவேயுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கே நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தார். நோத் அதாவது யாவேயுடைய எதை விட்டு போயிட்டான், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சந்நிதியை விட்டு போயிட்டான். அதே மாதிரிதான் இஸ்ரேல். நோத்துனால என்ன அர்த்தம், அலைந்து திரிதல் தான். அந்த காயின் வந்து யாருக்கு அடையாளமா இருக்காங்க, இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், ஆனா அது இன்னும் முழுசா ஒரு பாடம் எடுக்கல, நம்ம அதை எடுத்துடலாம். சரி, ஆகவே இப்படி அவர்களை சொல்றார். இவங்க அந்த 1948 தங்களுடைய தேசத்திற்கு வந்து சேருகிற வரையில அலைஞ்சு திரிஞ்சாங்க அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு பாருங்க, அதாவது உங்களுடைய வீடு உங்களுக்கு என்ன பண்ணப்படும், பாழாக்கி விடப்படும் இல்லையா. நீங்கள் அதாவது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 38, 39 நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவங்க வீடெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய தேசமே பாழாக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா யாவேயுடைய நாமத்தினாலே வருகிறவர் என்ன பண்ணப்பட்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீயா சொல்ற வரைக்கும் நான் உங்க இடத்துல என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டதாக நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அவசியம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கமும் போலும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய் விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன் சொல்றார். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவர் எப்படி இருக்காரு, சிங்கம் மாதிரி இருக்கார். யாருமே இவங்க அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து உங்களை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்படி இருந்த இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்ன ஆகுது, ரைசிங் லயன். நம்ம எங்க வாசிக்கணும், யூதா வந்து எப்படி யூதா பாலசிங்கம் படிக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, யூதா கோத்திரத்தின் சிங்கம் இல்லைங்களா. வேற சொல்லப்படல, யூதா கோத்திரத்தின் சிங்கம் யாரு, இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அப்போ அது ஒண்ணு. இப்போ அந்த சிங்கம் என்னவா இருக்குதுன்னா ராஜாவா இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 2:2 நம்ம வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு. யார் வந்தாங்க, பெர்ஷியா தேசத்துல இருந்து தான் 3 பேர் வந்தாங்க. பெர்ஷியா தேசத்துல இருந்து தான் 3 பேர் தேடிட்டு வந்தாங்க. யாரு, இயேசு கிறிஸ்து யூதாவினுடைய ராஜாவை. எப்படி பெர்ஷியா தேசத்துல இருந்து ஏன் வந்தாங்க, ஏதாவது க்ளூ இருக்கா? பெர்ஷியா தேசத்துல இருந்து இந்த 3 பேர் வர்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா பெர்ஷியா தேசத்துல தானியேல் இருந்த போது இயேசு கிறிஸ்து எப்ப பிறப்பாரு, எப்போ அவர் மரிப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. அதை படிச்சாங்க. ஏன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் எங்க இருக்கு, பெர்ஷியா தேசத்தினுடைய ராஜா அரண்மனையில இருக்குது. அப்போ அதே அந்த ஞானிகள், அந்த நட்சத்திரங்களை எல்லாம் படிக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரானமர்ஸ், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமர்ஸ், இந்த இவங்கள நட்சத்திரங்களை பற்றி படிக்கிறவங்க அதை படிச்சு அவர் எப்படி எங்க பிறப்பாருன்னு சொல்லிட்டு எங்க வராங்க, நீங்க ஏரோது ராஜா கிட்ட தேடிட்டு வராங்க. அப்போ ஒரு யூத ராஜசிங்கம், இந்த ராஜசிங்கம் என்ன இருக்குது, ராஜாவாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்போ
இது இந்த ரைசிங் லைன் எப்போ, அந்த ரைசிங் லைன் அந்த லைன் எப்போ எழுந்திருக்கும் அப்படின்னா ஓசியா 5:15 இருக்கு. சாரி, ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். பாருங்க, இப்போ இவர்களுக்கு ஆபத்து வந்திருக்குது அப்படின்னு ஒண்ணு அவங்க அந்த வெஸ்டர்ன் வாலு எல்லா சினகாகலையும் அவங்க என்ன பண்றாங்க, போய் வர்ஷிப் பண்றாங்க, அவங்க கடவுளை தேடுகிறார்கள். நிறைய அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்கள் நிறைய பேர் அவர்கள் என்ன பண்றாங்க, போய் கடவுளை தங்களுடைய ஆபத்து காலத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தேடுறது வேற, கருத்தாய் தேடுறது ரொம்ப குறிப்பிட்டு கருத்தாய் தேடுகிற போது இந்த ரைசிங் லைன் அவங்களுக்கும் இந்த ரெண்டே வார்த்தை தான். அந்த யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த சிங்கம் எழுப்புகிறது அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இது ஒரு செய்தி. அடுத்தது ஈரானுக்கு என்ன செய்தி அப்படின்னா, இந்த செய்தி இஸ்ரேலுடைய செய்தி தான். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஈரானை ஜெயிச்சாங்கன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏற்கனவே அங்க ஒரு கிங்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஷாமுடைய அரசாட்சி இருந்துச்சு இல்லையா, அவரு அந்த கடைசி ராஜா இன்னும் இருக்கார், அவரு கொண்டு என்ன பண்ணிடலாம், இந்த ரெஜிமே மாத்திடலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு நோக்கமா இருக்குது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த கோமேனியினுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை நாங்க எடுத்துட்டா அங்க ஒரு வேற கிங்டம் வரணும் இல்லையா, அதுக்கு அந்த பழைய ராஜாவை கொண்டு வச்சிடலாம் அப்படின்னு. அப்ப அதுக்கு எப்படி ரைசிங் லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொடியில பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் வாழை பிடிச்சிட்டு இருக்கும், அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல சூரியன் உதிச்சுட்டு இதுல போட்டுருக்கும். அவங்களுடைய கொடியிலேயே அந்த பெர்ஷிய தேசத்தினுடைய கொடியில என்ன இருக்கும், சிங்கமும் இருக்கும் சூரியனும் இருக்கும். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ரைசிங் லைன், அப்ப ரைசிங் அந்த சூரியன் உதிச்சு வந்துரும், அப்போ அந்த சிங்கம் அரசாட்சிக்கு வந்துரும் அப்படின்னு இவங்க அந்த ஈரான் ஜனங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க. ஆனா அது கடவுள் அங்கீகரிக்கணும் இல்லையா, God has to approve the message. அது வருமா அப்படின்னு சொன்னா வராது. ஏன்னா அவர் ராஜாக்களை எல்லாம் என்ன பண்றாரு, வெட்டுறாருன்னு நம்ம பார்க்கணும். அப்ப ராஜாக்களே இல்ல அப்படின்னு பார்க்கணும். அப்படிதான் ஒரு உலகம் இப்போ இருக்குது. எங்க ஒன்னு ரெண்டு தவிர ராஜாக்களினுடைய அரசாங்கம் இல்ல. எது செகண்ட் வேர்ல்ட் வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் எல்லாம் என்ன போச்சு, அந்த ராஜாக்களே இல்லாம போச்சு. அப்போ மறுபடியும் ராஜாக்களினுடைய அரசாங்கம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இது அவங்க ஈரான் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. அப்படியாவது அங்க ஏதாவது ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு அந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு விரோதமா ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம். ஆனா அது கடவுளுடைய அங்கீகாரம் இல்லை. சரி, கடைசியா இந்த ரைசிங் லைன்ல நமக்கு என்ன செய்தி, வாட் we learn, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அதாவது உலகத்துக்கு சொன்னாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னாங்க, ஈரானுக்கு சொன்னாங்க. இப்ப நம்ம மாதிரி படிக்கக்கூடிய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்கறவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன, இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம், அதுல ஒன்றும் சந்தேகம். அவருதான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு, ஆள போறாரு. நம்ம எசாயா 11:1 நம்ம என்ன வாசிக்கிறோம், படிங்க. எசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். சரி, 5ஆம் வசனம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சரியுமாய் இருக்கும். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக அவருக்கு அந்த ரைசிங் லைன், அந்த சிங்கம் தான் என்ன ஆகுது, எழும்புகிறது. எப்போ, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறதுக்கு அவரு வரும்போது எப்படி இருக்கும், எல்லாரும் ஈக்குவலா இருக்கும், எல்லாருமே ஈக்குவலா இருப்பார்கள். காசான்னு அவங்கள கொல்லக்கூடியவர்களோ அது வேற ஈரானை பற்றி நம்ம பார்த்தோம். டெஸ்டினி கடைசியில நான் அவர்கள் சிறை இருப்பேன், நான் என்ன பண்ணுவேன், திருப்புவேன் என்று சொல்றாரு. அவங்களும் எல்லாமே யாருடைய பிள்ளைங்க தான், நோவாவுடைய பிள்ளைங்க தான். நோவா ஆதாமுடைய இல்லையா,
அப்போ இந்த 3 மகன்கள்ல இருந்து தான் இப்ப இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்களே தவிர புதுசா வேற எங்க இருந்தும் வரல. சேம் காம் யாஃபேத் இல்லையா? இந்த 7ஆம்ங்கிறது யார் தான்? சேத்துடைய முதல் மகன் இல்லைங்களா? சரி, அப்போ அவங்களை எல்லாம் எப்படி பண்றாரு அந்த எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம். இதோ நாட்கள் வரும் என்று யாவே சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற யாவே என்பதே. பாத்தீங்களா? இப்ப சொல்றார், இதோ நாட்கள் வரும். இந்த நாட்கள் வரும். அது வந்திருக்கக்கூடிய அந்த கடைசி காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். அப்ப யூதா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ரைசிங் லைன் என்ன பண்ணணும்? வந்ததான் அந்த யூதாவை ரட்சிக்கப்படும். சோ அந்த டேஸ் வந்து இருக்குது. இதுதான் நமக்கு அவர் சொல்லுகிற இந்த டைட்டிலினுடைய செய்தி நமக்கு. அப்ப இந்த யூதாவுக்கு ரட்சிப்பு வரும்னா இந்த சிங்கம் என்ன பண்ணணும்? எழுந்து வரும். இப்ப அவர் என்ன பண்ணிட்டார்? நான் என்னுடைய ஸ்தானத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர்கள் தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து அவர்கள் என் முகத்தை நோக்கி கூப்பிடுற வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? என்னுடைய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அங்கிருந்து இப்ப அவர் என்ன பண்ணணும்? he has to rise, the lion has to rise இல்லையா? அது இப்ப எழும்ப போகிறது என்று நாம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம சங்கீதம் 72 2 - 8 வரைக்கும் 2ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. சங்கீதம் 72:2. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அப்போ அவருடைய ராஜ்யம் வருகிற பொழுது எப்படி அவர் விசாரிப்பார் அப்படின்னா என்ன நியாயம் அவரு அரசாழ்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடைசியா சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாவே பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே யாவே இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். 11. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சந்தரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். இப்போ அந்த ராஜா வம்சம் எப்படி இருக்கும்? எருசலேமுக்கு இனிமேல் என்ன கிடையாது? நோ மோர் டிஸ்ட்ரக்ஷன் இல்லையா? அப்போ அதுதான் இந்த ரைசிங் லைன். அப்போ இந்த ஒரு 2 வார்த்தை தான் அந்த வார்க்கு டைட்டிலா இருந்தாலும் அது எப்படி ஒரு தீர்க்க தரிசனமான, ஏன்னா அது வந்து the word of God தான். அது பிழையா சொன்ன வார்த்தை அல்ல, கடவுள் கொடுத்த வார்த்தை தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு? அது எழுதியிருக்காரு. அப்ப அது ஒரு என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேற போகிறது அப்படிங்கிறத நம்ம போய் எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாருடைய வாயிலையும் இஸ்ராயல்ங்கிற வார்த்தை என்ன ஆயிட்டு இருக்குது? சொல்லிட்டே தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க. தேசங்கள் சொல்லுது, டெலிவிஷன் சொல்லுது, சமூக ஊடகங்கள் சொல்லுது, தனித்தனியா பேசுறாங்க. உலகம் முழுவதும் அதான் சொல்றாரு, நிமித்தம் என்னுடைய நாமம் என்ன பண்ணப்படும்? பரிசுத்தமாக்கப்படும். எல்லாம் உலகம் முழுவதற்கும் நானே மெய்யான கடவுள் என்பதை என்ன பண்ணுவேன்? அவர் நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் விட்னஸ் ஆஃப் யாவே வச்சுட்டார். ஆகவே இன்றைக்கு நம்ம அந்த யுத்தத்திற்கு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை வைத்தார்கள் என்பது ஒரு விசேஷமானது. அதை இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே இது நம்ம மற்றவர்களுக்கும் நம்ம இதை சொல்ல பிதாவாகிய யாவே தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.